பனிஷ்மெண்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அவங்க அதை புரிய வைக்கிறது எப்படி? ஒரு மனிதன் செய்யற செயல்களுக்கு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு உண்டு? எது இதை படைத்ததோ, எது இதை உண்டாக்கியதோ அதுக்கு அது கடமையாக இருக்கிறது. எது? புரிய வைத்தல். ஒரு மனுஷனுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு எது கடமையா இருக்குது? கடவுள் அல்லது இறைமை அல்லது இயற்கை அல்லது எது உன்னதம் எங்கிருந்து தோன்றினியோ அதோட கட்டாயமா அது இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அதோட வேலை. எதோட வேலை? மரத்தை வச்சு நம்முடைய வேலை தண்ணி ஊற்றுறது, பாதுகாப்பு அடைகிறது, அதுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்துறது. இயற்கை கடவுளுக்கு அல்லது இயற்கைக்கு அந்த இது இருக்குது. ஆனா என்ன பண்ணியது? பர்மிட் பண்ணியது. எதுவரை போகுமோ எதுவரை முன்னால் செய்ய முடியுமோ அதுவரை சூட்சும கைது அதுகிட்ட இருக்குது. நீ எவ்வளவு நாளும் செயல்பட்டுக்கலாம். எவ்வளவு பெரிய கோணி ஆயிடலாம், ஞானி ஆயிடலாம், உலகமே ஒன்று காலில் விடலாம், சரணாகதி ஆகலாம், உன்னை எங்க பார்த்தா ஒரு போட்டோ வச்சிருக்கலாம். சந்தோஷம் அல்லது நிறைவோ அல்லது ஆனந்தம் என்பது எங்க இருக்குதுங்க? கூடுற கூட்டத்திலையோ, சுற்றி இருக்கிற ஆளுங்கிட்டயோ, பக்கத்தில் இருக்கிற ஆளோ, உங்களுக்கு கட்சியில் இருக்கிற பெரிய மதிப்போ பந்தாவோ நீங்க மாட்டி வைக்கிற போட்டோவோ உங்களுக்கு தான் தரப்போறது இல்லை. சந்தோஷத்தை, ஆனந்தத்தை எது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்? எது உங்களுக்கு நிறைவு தரும்? எது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும்? உங்க புரிதல் தான் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். உங்க புரிதல் தன்மை தான் உங்களுக்கு நிறைவடை செய்யும். உங்கள் புரிதல் தான் நீங்க போய் நிறைவேற்றப்பட்டு மற்றதெல்லாம் சாத்தியமா? ஏன் உங்களுக்கு